டீ போடுறதுக்காக பால், டீத்தூள், சர்க்கரை இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம். இப்போ வந்து அங்கே வடை வாங்கணும். கடையில் வடை மட்டும் வாங்கிட்டு நம்ம போக வேண்டியதான். வந்துட்டோம். இங்கே வந்து பைக் வர முடியாது, கொள்ளையா கிடக்கு. அதனால் நான் இறங்கிட்டேன். நம்ம வந்து சரியாகவே வைக்கல. நீ ஃபஸ்ட்டு பாட, அடுத்தது பூன்றா பாட சொல்லும். பாடு தம்பி, சீக்கிரம் பாடு. பாடக்குள்ள வர மாட்டேங்குதா? நீ பாடு. பாடு, நீ பாட. ரெடி ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் பாடு. நீ சொல்லியிருந்தீன்னா நான் உனக்கு டிஃபனே பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. என்னன்னு பாடுவோம், சொந்த கதையை பாடு போதும். வச்சிருக்காங்க. இது என்ன கம்புக்கூழா? கம்மங்கூழ். இதுதான் அவங்களுடைய காலையில் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். எப்படி இருக்கும் பாருங்களேன், கம்புக்கூழ். ஏன் நல்லா ஒரு சொம்பு குடிச்சிட்டு கொல்லைக்கு போவாங்கல்ல. பால் வந்து ஊற்றி வச்சிருக்கேன், ரெடி ஆகிட்டுருக்கு. சுடு தண்ணியே ரெடி ஆகிட்டு. கொல்லைக்கு வந்து நம்ம கடலை வெட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பால்லாம் இங்கேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம் இல்லையா. டீ போட்டுடலாம். இவங்க வந்து காலையிலே வந்தவங்க. சரி, அவங்களுக்கு டீயும் போண்டாவும் கொடுத்துட்டா அவங்க குடிச்சிட்டு வெட்டுவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவங்க வந்து உடனே கிளம்பிட்டாங்க. 11 மணிக்கெலாம் கலந்துடுவாங்களாம் ஆள். காலைல 8 மணிக்கு வருவாங்களாம், 11 மணிக்கெலாம் கலந்துடுவாங்களாம். உங்கள் ஊர்லலாம் எப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இவங்கள கூப்பிட்டு வந்து கொல்லையில் விடுறதுக்கு அவ்வளோ ஒரு பாடாகிடுச்சிங்க. வரவே மாட்டுறாங்க. அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக எப்படியோ களைவெட்ட ஆள் தேடி கண்டுபிடிச்சி கொல்லைக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. இல்லைனா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், எப்படி களை வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வெட்டுறது வந்து சரியில்லை, நமக்கு வெட்ட தெரியாது இல்லையா, அதனால் நம்ம சரியாகவும் வெட்டலை. நம்ம மழை வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம களை வெட்டி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உரம் வைப்போம். உரம் வச்சதுக்கப்புறம் தண்ணிலாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கார்த்திகை மாதம் முடிஞ்சு அப்படியே படிப்படியாக மழை குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப மழை இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் மழை வரும். இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பனி தான் அதிகமாக பெய்யும். இப்போ வந்து அவங்க களை வெட்டிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பில்லையும் சேர்த்து அப்பா எடுத்துகிட்ருக்காங்க பின்னாடியே. அந்த கோரை இருந்தால் திருப்பி அந்த கிழங்கு பிடிச்சி திருப்பி வந்து அந்த கோரை வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து போடுறாங்க. இங்கே கூட்டமாக இருக்கிறதுலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாய் வேறங்க எல்லா கடலை செடியும் வந்து சீச்சு போட்டுடுது. அதனால் ஒருத்தவங்க வந்து அதை ஓட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. களை வெட்டக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செடியை வந்து பார்த்து தான் வெட்டணும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம தொடர்ந்து வெட்டிக்கிட்டே போகும்பொழுது களை வெட்டக்குள்ளே அந்த செடியை வந்து பார்த்து நிதானமாக தான் வெட்டணும். நம்மனா பார்த்து வெட்டுவோம். அவங்களாம் வந்து ஏற்கனவே அவங்களுக்குலாம் சர்வீஸ் ஆகிருக்குங்கிறதால ஒரு 2-3 செடி வந்து அவங்க வெட்டி தான் போட்டுடுறாங்க. அது யாரும் எதுவும் பண்ண முடியாது போல். அதனால் பார்த்திங்கன்னா களை வெட்டுறக்குள்ளேயும் வந்து ஒரு சில செடிகள் வந்து வெட்டிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வெட்டிக்கிட்டே இருக்கக்குள்ளே சொல்லிட்டு இருந்தாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அதாவது காலையில் 8 மணிக்கு வருவாங்க, 12 மணிக்கு கலைவாங்க நான் நினச்சேன். ஆனால் அவங்க 11 மணிக்கெலாம் கலைவாங்க. நான் பால் வாங்கிட்டு வந்து போகலே மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. ஆள் கிடைக்காதால டக்குன்னு உடனே முடிவு பண்ணது தான் இது. வீடியோ உங்களுக்கெல்லாம் தூக்குங்க போண்டா கூட நான் பிரிக்கிறாங்க இது அவட்ட குடுறா அவ வச்சுக்கோ வீடியோ டீ கொடு அது வரட்டும் வா டீயை குடிச்சிட்டு இது பண்ணலாம் ஏந்திரி வேற டயர்ட் ஆகி போச்சு உங்களுக்கு வேற இல்ல இல்ல ஏண்டா ஏன் நீங்களாம் குடிக்க மாட்டீங்களா? என்ன எல்லாம் பூண்டுற மேலே கண்ணா இருக்கீங்க? எத்தனை பேருக்கு எத்தனை நாள் தான் வரான்னு சொல்லுங்களேன். எத்தனை நாள் தான் வெட்ட முடியாத? என்ன 10 ஆள் வெட்டணுமா அதில்? ஏங்க ஏங்க இருங்க. என்ன எத்தனை ஆள் வெட்டும்? 10 ஆள் கேட்கலாம். எப்படி 10 ஆள் வெட்டும்? இல்லை கேட்கல பொதுவா குறையலாம். திரும்ப அப்புறம் என்ன அதை யார் வெட்டுறது உட்காந்து? சரிங்க எத்தனை நாள் வரீங்களோ வந்து வெட்டுங்க. சாயந்தரம் நீ வரக்கூடாது, மருமக மட்டும்தான் சொல்லிட்டோம். வீட்டுக்கு 2 பேர் வந்தாலும் ஒரு ஆள் தான், அவ்வளோதான். அப்பெல்லாம் நீங்க வந்து வெட்டிங்கன்னா நாங்க நின்றுக்குவோம், அவ்வளோதான். சரி வச்சுன்னு சொல்லி அப்புறம் பாரா வந்து நம்ம கொல்லைக்கு வந்தோம் இல்லையா, களை வெட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்த தட்டைப்பயிரெலாம் காய்ச்சிருக்கான்னு பார்த்தோம். இந்த பாருங்க தட்டைப்பயிரெலாம் நல்லா காய்ச்சிருக்கு. மழையால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், காட்டு பார்ப்போம். அங்கே பாருங்கள் தண்ணி வந்து உள்ளே நிற்கிது. தண்ணி உள்ளே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உளுந்து வந்து அழுகிடும்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணி மட்டும் உள்ளே நிற்கிது. இப்போ காலையில் வெட்டி முடிச்சிட்டாங்க. திருப்பி வந்து ஈவினிங்கும் சாயங்காலமும் வெட்டுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம டீ இதெல்லாம் போட்டு கொடுக்கணும். அதனால் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து சாயங்காலம் வரலாம். இப்போ இந்த தட்டைப்பயிரெலாம் காய்ச்சிச்சு பாருங்க. ஐயோ சாரி, இது தட்டைப்பயிர் இல்லை, பெரும் பயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயிர். உளுந்தும் ஒன்று காய்ச்சிருக்கு. ஆனால் எங்கே காய்ச்சிருக்குன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. இதோ தெரியுதுங்களா, அதான் உளுந்து. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அதான் உளுந்து காய்ச்சிருக்கு. இது மஞ்சள் மஞ்சளாக இருக்கிறது வந்து பாக்டீரியா, ஏதோ ஒரு நோய். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு உளுந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாருங்க பழுத்தே போயிடுச்சு. சரி ஈவினிங் வந்து வெட்டலாம். இப்போ வெயிலில் வெட்டுவாங்க. இந்த பூவெல்லாம் யாரும் பறிக்க மாட்டாங்க. போண்டா கடையில் வாங்கிட்டு போனோம். அது வந்து சரியான முறையில் எல்லாருக்கும் பத்தில். ஏன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்ல வேலை செய்கிறவங்களுக்கு. அதனால் வீட்டிலே பஜ்ஜி போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு இப்போ பஜ்ஜி போட்டுட்ருக்கேன். அங்கே போய் டீ மட்டும் போட்டுக்கலான்னு இப்போ பஜ்ஜி போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோடைய கண்டினியூட்டி, அதாவது ஈவினிங்
சாயங்காலம் வெட்டுற கலை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போட வேண்டிய இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும்.